அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அரசியலமைப்பு சாராத அமைப்புகள், அதாவது நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில டைம் பொறுத்துக்க மாதிரி கூட கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த ரெண்டுலேருந்து கண்டிப்பாக ஒரு 3-4 கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்தமே பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. எல்லா டாப்பிக்குமே ஒரு 2 பக்கம் 3 பக்கம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ குறைஞ்சது ஒரு நியர்பை ஒரு 4 to 5 கொஷின்ஸ் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேர்தல் ஆணையம் இந்த கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா அரசியலமைப்பு உருவாகும் போது உருவாக்கப்பட்டது தான் என்னது கான்ஸ்டியூஷனல் பாடி. நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா அரசியலமைப்பு உருவாக்கின பிறகு, அதாவது ஜனவரி 26, 1950 அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஜனவரி 24, 1950 கடைசி அரசியலமைப்பு சார்ந்த கூட்டம் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போயே அந்த அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட அமைப்புகள் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் சேர்க்கப்பட்ட அமைப்புகள் நான் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லுவாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தேர்தல் ஆணையம், அடுத்து மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம், மாநில அரசு பணியாளர் தேர்வு ஆணையம், கூட்டு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நிதி ஆணையம், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், அடுத்து பார்த்திங்கன்னா தேசிய பழங்குடியினர் ஆணையம், தலைமை தணிக்கையாளர், அட்டார்னி ஜென்ரல், அட்வொகேட் ஜென்ரல். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னென்ன அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் ஆணையத்திலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிதி ஆணையத்திலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். தேசிய பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், இது 2லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைமை கணிக்கையாளர், இது 3லேருந்து எப்போயாவது ஒரு டைம் கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, தேர்தல் ஆணையத்தை பற்றி நீங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தது போகிறோம். ஓகேங்களா? தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா பார்ட் 25 324லேருந்து 329A. ஓகேங்களா? 324 என்ன சொல்லுது அப்படின்னா தேர்தல் ஆணையத்துடைய அமைப்பு மற்றும் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுது. 326 என்ன சொல்லுதுன்னா வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி குறிப்பிடுது. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் திரும்ப கேட்டுனே இருப்பாங்க. ஸோ இந்த வயது வந்தோர் வாக்குரிமைன்னு என்னது? லோக்சபா சட்ட பேரவை தேர்தல் நடத்த இதுவாக இருக்குது. அதுக்கு ஓட்டு போடுறோம் இல்லைங்களா? 18 வயதின் அடிப்படையில் ஓட்டு போடுறோம். அதுதான். ஸோ இந்த 18 வயது அப்படின்னா இப்போ 1951 முதல் தேர்தல் நடக்கும் இல்லையா? அதில் 1989 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 21 வயது தான் தேர்தலில் வாக்களிப்பதற்கான வயது. ஆனால் 61வது சட்டத்திட்டத்தில் நேரு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1989 61வது சட்டத்திட்டத்தில் 21 வயதுலேருந்து 18 வயதானவங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயதை குறைச்சிருப்பாங்க. ஓட்டு போடுவதற்கான தகுதியான வயது 18 அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருந்திருப்பாங்க. இதே 1989 இன்னொரு விஷயம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா பெண்களுக்கான திருமண வயது 15லேருந்து 18 மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா 3 நபர்கள் கொண்ட அமைப்பாக இருக்கும். ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி, 2 துணை ஆணையர்கள் இருப்பாங்க. இவங்க 3 பேர்த்துக்குமே சமமான அதிகாரம். ஆனால் அந்த தலைமை தேர்தல் அதிகாரி கூறுவதை கீழே இருக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஈக்குவலான பவர் இவங்களுக்கு எல்லாமே. ஸோ இவங்களை யார் நியமிக்கிறாங்க? 3 பேரையுமே குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். பதவி காலம் பார்த்திங்க அப்படின்னா 6 வருடம் அல்லது 65 வயது. பதவி விலகல் அவங்க விலகிக்கலாம். அப்படி இல்லைனா நாடாளுமன்றத்தின் மூலம் பதவி நீக்கம் செய்யணும். உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையானவங்க. ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? நாடாளுமன்றத்தில் அந்த பதவி நீக்கம் தொடர்பான மசோதாவை கொண்டு வரணும். அதுக்கு அங்கே இருக்கிறவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாக்களிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான அடிப்படையில் கொண்டு வர முடியும். ஒன்ஸ் ஒரு டைம் அவர் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிச்சிட்டாங்க அப்படின்னா 6 வருடம் அல்லது 65 வயது ஆகாமல் அவரை வேறு எந்த பதவிக்குமே மாற்றவே முடியாது. ஓகேங்களா? ஸோ தேர்தல் மட்டும் நடத்தும். ஓகேங்களா? தேர்தல் தகராறுகளை தீர்க்காது. தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன அப்படின்னா தேர்தலை மட்டும் தான் நடத்துவாங்க. தேர்தலுடைய தகராறுகளை நீர்க்க மாட்டாங்க. சப்போஸ் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தொடர்பான தேர்தலில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதை தீர்க்க வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் தான் அவங்க போகணும். சப்போஸ் பாராளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற உறுப்பினர்களுடைய தேர்தல் பிரச்சனை அப்படின்னா அவங்க உயர்நீதிமன்றத்திட்ட போகணும். ஓகேங்களா? ஸோ இதில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இறுதியானது. அதே மாதிரி இங்கே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இறுதியானது. ஸோ அதை தாண்டி உயர்நீதிமன்றத்தில் நடந்த கேஸை மேல்முறையீடுக்காக உச்சநீதிமன்றம் கொண்டுட்டு போக முடியாது. உச்சநீதிமன்றத்தில் முடிந்த கேஸ் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தொடர்பான தேர்தல் அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் திரும்ப அந்த கேஸை வாதாடணும், இல்லை திரும்ப அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி யாராலையும் மேல்முறையீடு பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்த தேர்தல் ஆணையத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னா தொடக்கம் 1950 ஜனவரி 25 தொடங்கியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அரசியலமைப்பில் ஏற்றிருப்பாங்க. 26 என்ன பண்ணியிருப்பாங்க?
நமக்கு குடியரசு நாளாக அறிவிச்சிருப்பாங்க. 25 ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ 25 என்ன அப்படின்னா தேசிய வாக்காளர் தினம். ஓகேங்களா, தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. 1950லேருந்து 1989 அக்டோபர் 16 வரைக்கும் ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் தான் இருப்பார். 1989 அக்டோபர் 16 அப்போ தான் பார்த்தீங்கன்னா 61வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்கள்ல, அப்போ வந்து கூடுதலாக 2 ஆணையர்களை நியமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் 21 வயது இருந்ததை 18 வயதாக மாற்றி இருந்திருப்பாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1990 வந்து 2 தேர்தல் ஆணையர்களை வந்து நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 1993 வந்து திரும்ப அந்த 2 தேர்தல் ஆணையரை சேர்த்துருவாங்க. ஸோ 1993 இறுதி சட்டத்தின்படி இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 தலைமை தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்க. ஓகேங்களா, பணிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொகுதிகளை வரையறை செய்தல், வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், அதுக்கப்புறம் வாக்காளர் பட்டியல் திருத்தம், ஒரு அரசியல் கட்சிக்கு மாநில கட்சி அல்லது தேசிய கட்சி அப்படின்னு அங்கீகாரம் வழங்குவது, தேர்தல் தேதி அறிவித்தல், சின்னங்களை வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்தல், தேர்தல் கண்காணிப்பு, தேர்தல் முடிவுகளை அறிவித்தல், தேர்தல் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்குதல், இதுதான் இவங்களுடைய வேலை. மற்ற தகவல்கள் என்ன அப்படின்னா தேர்தலின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அதிகாரியாக செயல்படுவார். ஓகேங்களா, மாவட்ட ஆட்சியர் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரியாக வந்து செயல்படுவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தேர்தல் நடக்கும். எல்லா மாவட்டத்துலேயும் கலெக்டர் இருப்பாங்க. ஸோ எல்லா மாவட்டத்துக்கும் தனித்தனி தேர்தல் ஆணையத்திலேருந்து ஆட்களை போட முடியாது இல்லையா. அதனால் என்ன பண்ணால் அரசாங்கத்தில் வேலை செய்கிற ஆட்களை வந்து என்ன பண்ணுவாங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேர்தலின் போது மாவட்ட தேர்தல் அதிகாரியாக செயல்படுவோர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தல் நடத்துவது வந்து அரசின் பணி கிடையாது. அரசின் பணி வந்து தேர்தல் நடத்துவது கிடையாது. தேர்தல் நடத்துவது யாருடைய பணி? தேர்தல் ஆணையத்தின் பணி. ஆனால் அதான் அரசின் பணின்னு என்னென்னா இப்போ அந்த அரசில் வேலை செய்கிற அதிகாரிகளை பயன்படுத்திக்கிறாங்களா அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அரசின் பணியா இல்லை அது கீழ்கண்டவற்றில் பொருந்தாது இதுன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ அதனால் தேர்தல் நடத்துவது வந்து அரசின் பணி கிடையாது. அது வந்து தேர்தல் ஆணையத்தின் பணி. அரசாங்கத்தில் வேலை செய்யும் ஊழியர்களை அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றதான் இங்கே கருத்து. ஓகேங்களா, நடத்தப்படும் தேர்தல்கள் என்னென்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்துகிறாங்க, துணை குடியரசுத் தலைவர் தேர்தல், லோக்சபா தேர்தல், ராஜ்யசபா, சட்டப்பேரவை, சட்ட மேலவை, இடைத்தேர்தல், இடைப்பருவ தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தல்களை என்ன நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநிலம் வந்து பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் வந்து முனிசிபாலிட்டி, இந்த 2 தேர்தலில் மாநிலத்தில் வந்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து இதில் வந்து தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தேர்தல் ஆணையர் பார்த்திங்க அப்படின்னா சுகுமார் சென் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், முதல் தேர்தல் ஆணையராக இருந்திருப்பார். 1950 KVK சுந்தரம் அப்படின்றவர் 2வது தேர்தல் ஆணையர். அடுத்து 3வது தேர்தல் ஆணையர் பார்த்திங்க அப்படின்னா SP சென் வர்மா அப்படின்றது 3வது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் பெண் தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா VS ரமாதேவி அப்படின்றவங்க வந்து இருந்திருப்பாங்க. இது நிறையா டைம் கேட்டிருக்கிற கொஷின். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 23 பாருங்களேன், 23 வந்து பார்த்திங்கன்னா சுனில் அராரோ அப்படின்றது இருப்பார். 24 வந்து சுசில் சந்திரா, 25 வந்து ராஜீவ்குமார். ஸோ இவர் எப்போ பதவி வகித்திருப்பார் அப்படின்னா May 15, 2022 பதவி வகித்திருப்பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விக்கிபீடியாவிலே இட் இஸ் அவைலபிள். ஓகேங்களா, நீங்கள் போய் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கோத்ரூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா, அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ 25வது தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ராஜீவ்குமார், 24வது தேர்தல் ஆணையர் சுசில் சந்திரா, 23வது தேர்தல் ஆணையர் சுனில் அராரோ. ஃபஸ்ட்டு 3, அடுத்து இடையில வந்து ரமாதேவி வந்து 9வது தலைவராக இருந்திருப்பாங்க. 23, 24, 25 இவங்களை பற்றி படிச்சிட்டாவே நம்ம கண்டிப்பாக வந்து இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா போட்டுருவோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, பாய்.